பாக்ஸ் ஆஃப் தமிழ் டாஸ் நேயருக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன படம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கட்ஸ் அப்படின்னாலே ஒரு பவர் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். ஸோ கட்ஸுன்றது வந்து ஒரு பெரிய பிரபலமான ஒரு நடிகர்களோ பெரிய ஒரு டீமோ பண்ணலை. இது எல்லாமே வந்து ஒரு சிலர் நம்ம எங்கெங்கேயோ சின்ன சின்ன கதாபாத்திரங்களை பார்த்துருப்போம். பட் கதைப்படி பார்த்தா எல்லாமே ஒரு புதுமையான நடிகர்கள் தான், டெக்னீஷியன் தான் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடி, ஒரு தாதா, நான் தான் ஊரில் பெரிய ஆள் அப்படின்னு கட்டப்பஞ்சாயத்து பண்ணுற ஒருத்தர், அவர் ஒரு மனைவி, இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் இறக்குறாங்க கதைப்படி. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க. அந்த பையன் இறக்குறப்ப அவங்க அம்மா சொல்கிறாங்க, கேஜிஎஃப் படத்தில் வர மாதிரி, நீ வந்து இங்கே நல்லா படித்து பெரிய ஆள் ஆகி பெரிய எப்படி சொல்கிறது, பயங்கரமாக ஒரு பெரிய ஆளாக வரணும், நானாக நேர்மையாக இருக்கணும், நேர்மையான ஒரு பெரிய அதிகாரியாக நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. உடனே நம்ம இவரும் வந்து அதே சொந்த ஊர்லேயே வந்து படித்து நல்லா இதாகி ஒரு பெரிய ஆளாகி பெரிய ஒரு போலீஸ் அதிகாரியாக ஆகிறாரு. இதுதான் கதையோட ஒன்லைன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆகிறாரு. போலீஸ் ஆகி அவங்க அம்மா சொன்னபடி தான் நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியாக தான் இருக்கணும் அப்படின்றது. ஒரு கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக இடத்துக்கு போகிறாரு. அங்கே நடக்கிற ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு இவங்களுக்கும் ஒரு இது நடக்குது. வழக்கமாக உண்மையை கண்டுபிடிக்க போனாலே அங்கே ஒரு தடங்கள் இருக்கும்ல, அவங்கள எதிரிகள் நிறையா இருப்பாங்க. அது மாதிரி போலீஸ்காரங்க போகிறப்ப அவங்க வேலையை செய்ய விடாமல் சில தடங்கள் இந்த கார்ப்பரேட் டீம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த இதை கண்டுபிடிக்கிறாரா அந்த போலீஸ்கார் அப்படின்றது தான் ஒரு சைடு. என்ன படத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருநங்கைகளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு விதமாக காமிச்சிருக்காங்க. அதுக்கே வந்து இந்த படத்தை பாராட்டி ஆகணும். நிறைய படங்கள் இன்றைக்கி காமிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த படத்தை கொண்டு வந்து அவங்களை இது பண்ணதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பாராட்டணும். கண்டிப்பாக எஜுகேஷன், நேர்மையான வழியில் படித்து நேர்மையான ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் ஆகி, விவசாயம், இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற ஒரு சாப்பாடு அப்படின்றதே அது விவசாயம் தான். அவர்களை எப்போதுமே நம்ம மதிக்க தவறுந்தது கிடையாது. தமிழ், அதுவும் இந்தியாவில் கொண்டாடக்கூடியவர்கள் தான், என்றைக்கும் கொண்டாடக்கூடியவர்கள் நம்ம விவசாயிகள் தான். அவர்களை முன்னிறுத்தி தான் கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த பூச்சிக்கொல்லிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இது பயன்படுத்தினா என்ன மாதிரி இதெல்லாம் ஆகும் அப்படின்ற சொல்கிற ஒரு இதுக்குள்ளே பண்ணுறாங்க படம். இது விவசாயத்தை கையில் எடுத்து இது பண்ணியிருக்காங்க, எஜுகேஷன் வைஸ் கொண்டு வந்திருக்காங்க, திருநங்கைகள் கொண்டு வந்திருக்காங்க, நேர்மையான ஒரு அதிகாரியாக எப்படி நம்ம மாறணும், எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி கதைக்களம் இருக்குது. படம் உண்மையிலேயே நல்லா இருக்குது, நல்ல ஒரு முயற்சி. கண்டிப்பாக இந்த கட்ஸ் படத்தை வந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி கலைஞர்களுக்கு வந்து இந்த கதைகளத்தோடு வந்து அவங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாதான், மக்களாகிய நீங்களும் சப்போர்ட் பண்ணாதான் அவங்க அடுத்தடுத்து நல்ல கதைகளுக்கு கொண்டு வர முடியும். இந்த டெக்னீஷியன் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இத்துடன் இந்த திரை விமர்சனத்தை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே சொன்னால் நான் ஸ்டோரியை சொல்லிவிடுவேன். அப்புறம் பாவம் இயக்குனர், ப்ரொடியூசர், பணம் போட்ட ப்ரொடியூசர் நம்ம என்ன ஆகுது. மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் நம்ம நல்ல ஒரு படத்தோடு நம்ம மதிப்போம். உங்களுடன் விடைபெறுவது உங்கள் சங்கீத்.